தமிழகத்தில் தற்போது நடைபெற்று வரும் திமுக ஆட்சி 23ஆம் புலிகேசியின் ஆட்சி போல உள்ளதாகவும், கஞ்சா மற்றும் போதைப்பொருள் விற்பவர்கள் டோர் டெலிவரி செய்கிறார்கள் என்றும் அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் கடுமையாக விமர்சித்து பேட்டியளித்துள்ளார். ஒரு மேயரை தேர்ந்தெடுக்கும்ல, இந்த மண்டல தலைவரை தேர்ந்தெடுக்கும்ல, நிலைக்குழு தலைவரை தேர்ந்தெடுக்க முடியல. இங்க இருக்கிற நான் தாண்டா வீரன் அப்படின்னு இங்க இருக்கிற இந்த அமைச்சர்கள் பேசுறாங்க. எனவே இந்த ஆட்சி நம்ம 23ஆம் புலிகேசி ஆட்சியை போலதான் இருக்கிறது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். வேற என்ன? நாங்கள் தமிழ்நாட்டில் போதை கிறுக்கு போதையாக இருக்கிறது. தமிழ்நாட்டில் கிறுக்கு போதை, அந்த போதை அடித்தாலே சரி என்ன செய்யறேன்னே தெரியும். அதனால் 5 வயசு பாப்பாவிலேருந்து 85 வயசு பாட்டி வரைக்கும் இந்த நாட்டில் தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பே இல்லாத சூழ்நிலை இருக்குது, கற்பழிக்கப்படுறாங்க. எனவே அவங்க இது இந்த போதையை ஒழிக்கணும் அப்படின்னு. 2026 மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் அருமையான ஒரு ஜோக் அடித்திருக்கிறார். வேற ஒண்ணுமே இல்லை. இப்ப கூட நீங்க போனீங்கன்னா எத்தனை இடத்துல நான் கஞ்சா வாங்கி தரலாம், அதெல்லாம் கொண்டாந்து. இப்ப என்னன்னா முன்னாலையெல்லாம் கொண்டாந்து விற்பாங்க, இப்ப ஆன்லைன்லயே விற்கிறாங்க. எல்லாம் அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. அப்போ அவங்களும் வலைதளத்துக்கு போயிட்டாங்க. போதை கடத்துறவங்க, இந்த கஞ்சா கடத்துறவங்க கூட பார்த்தீங்கன்னா, கஞ்சா வைக்கிறவங்க கூட டோர் டெலிவரி பண்ணுறாங்க. இந்த அமேசான், இந்த இது என்னப்பா, ஜொமேட்டோ, இன்னொன்று என்ன, ஃப்ளிப்கார்டு, என்னென்னமோ இருக்கு. அது மாதிரி டோர் டெலிவரி பண்ணுறாங்க. டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆயிடுச்சு, எல்லாத்துலேயும் கஞ்சாவோட இம்ப்ரூவ் ஆயிடுச்சு. சரி, வாழ்த்துக்கள்.